بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பான சகோதரர்களே, நான் நேற்றைய தினம் 29 ஜனவரி மாதம் ஸ்ரீலங்காவிற்கு மதுரை ஏர்போர்ட்டிலிருந்து சென்றிருந்தேன். ஸ்ரீலங்காவிற்கு நான் மதியம் 12:30 மணி அளவில் அங்கு இறங்கியவுடன் அங்கு இமிகிரேஷன் ஆஃபீஸில் என்னுடைய பாஸ்போர்ட்டை பார்த்தார்கள். பார்த்துவிட்டு இதில் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி மறுபடியும் நாட்டுக்குள் செல்ல விடாமல் என்னை மறுபடியும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பினார்கள். என்னுடைய ஸ்ரீலங்கா பயணம் தடையானது. இது குறித்து சில உண்மைகளை உங்களிடத்திலே பதிவு செய்வதற்காக இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. நான் டிஎன்டிஜேவிலே பேச்சாளராக இருந்தபோது ஆதாரபூர்வமான பல நபிமொழிகள் குரானுக்கு முரணாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஹதீஸுகளை மறுக்க வேண்டும் என்று அதிகமாக நான் பிரச்சாரம் செய்து வந்தேன். இந்த நேரத்தில் அந்த ஹதீஸுகளில் எந்த கோளாறும் இல்லை, பிரச்சனை இல்லை என்று எனக்கு தெரியும் போது நான் ஜமாத்தை விட்டு விலகி வெளியில் வந்து பகிரங்கமாக இதை அறிவித்து, ஹதீஸுகளில் எந்த கோளாறும் இல்லை, அந்த ஹதீஸுகள் ஆதாரபூர்வமானவை, அவற்றை நாம் ஏற்க வேண்டும், ஹதீஸுகளை நிராகரித்து சென்றால் கடைசியிலே நாம் அதல பாதாளத்துக்கு சென்று விடுவோம் என்பதை பகிரங்கமாக மக்களுக்கு நான் அறிவிப்பு செய்துவிட்டு இதை மக்களிடத்திலே நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் இது என்னுடைய கடமை. எதை நாம் முன்னால் அறியாமல் தவறு செய்தோமோ அது தவறு என்று தெரியும் போது அந்த தவறை மக்களுக்கு மத்தியிலே விளக்கி சொல்லி உண்மையின் பக்கம் மக்களை அழைப்பது என்னுடைய கடமை. அதன் அடிப்படையில் நாம் இந்த வேலைகளை நாம் செய்து வருகிறோம். இலங்கையில் இருக்கக்கூடிய ஏசிடிஜே என்ற ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் என்னை தொடர்பு கொண்டு, நீங்கள் இலங்கைக்கு வாங்க, வந்து உங்களுடைய கருத்துக்களை நபிமொழிகளை சரியான அடிப்படையில் எப்படி புரிவது என்ற விஷயத்தை நீங்கள் விளக்குங்கள் என்று அவர்கள் அழைப்பு விடுத்தார்கள். நானும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் அந்த இலங்கை நாட்டுடைய சட்டப்படி எந்த விசாவில் என்னை எடுக்க வேண்டுமோ அவ்வளவு முயற்சிகளையும் செய்து எல்லா வேலைகளையும் செய்து முடித்து விட்டார்கள். இந்த நேரத்தில் தான் நேற்றைய தினம் 29ஆம் தேதி ஜனவரி மாதம் 2015 அன்று காலை 11:30 மணிக்கு மதுரையிலிருந்து நான் இலங்கைக்கு புறப்படுகிறேன். இலங்கைக்கு சென்றவுடன் 12:30 மணிக்கு நான் இலங்கைக்கு அங்கே இறங்கியவுடன் இமிகிரேஷன் ஆஃபீஸ் என்னுடைய பாஸ்போர்ட்டை பார்த்துவிட்டு இதில் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி என்னை பெரிய ஆஃபீஸரிடம் கொண்டு செல்கிறார்கள். அங்கு உள்ள ஆஃபீஸர் அந்த ஃபைல்களை எல்லாம் பார்த்துவிட்டு, உங்கள் மேலே கேஸ் இருக்குது, நீங்கள் இலங்கைக்குள்ளே போக முடியாது, என்ன பிரச்சனை அப்படின்னு என்கிட்டயே கேட்குறார் அவர். எனக்கு ஒன்றுமே விளங்கலை. என் மேலே கேஸா, அதுவும் இலங்கையில் என் மேலே கேஸா? என் மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்தது பயானுக்கு 6-7 தடவை நான் இலங்கைக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். இலங்கையில் உள்ள எஸ்எல்டிஜே தான் என்னை அழைத்தார்கள். அவர்களோட வந்து நான் பயான் செய்துவிட்டு ஒரு பிரச்சனையும் எங்கும் நடக்காமல் நல்ல முறையில் நம்ம திரும்பி இருக்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம மேலே கேஸுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே விளங்கலை. அவங்க வேறு பாஷை பேசுனதுனாலையும் அதிகமாக என்னால் பேச முடியலை. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, என்னை உட்கார வச்சு அவங்களா ஃபைல்களை எடுத்தாங்க, பக்கம் பக்கமாக எழுதுனாங்க. நான் சரி நம்மளை இலங்கைக்குள்ளே அனுப்புறதுக்காக வேலை செய்கிறாங்கன்னு நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தேன். ஆனால் அவங்க என்ன நாட்டுக்குள்ளே வர விடாமல் டீபோர்ட் செய்வதற்குரிய வேலைகளை செய்து கொண்டார்கள். அது பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க எதையுமே என்கிட்ட சொல்லலை. அப்போ எல்லாத்தையும் எழுதி முடித்து ஆஃபீஸர் கையெழுத்து போட்டு ஒரு போலீஸ்காரரை, அந்த நாட்டு போலீஸ்காரரை அழைச்சி அவர் கையில் என்னுடைய பாஸ்போர்ட்டு, என்னுடைய டிக்கெட் எல்லாத்தையும் அவர் கையில் ஒப்படைக்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரர் தான் என்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் நாட்டுக்குள்ளே போக முடியாது, உங்களை டீபோர்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் இனிமேல் இலங்கைக்குள்ளே வரவே முடியாது, அந்த அளவுக்கு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்கன்னு அந்த போலீஸ்காரர் அப்போ தான் சொல்கிறார். அப்போ தான் எனக்கு விஷயமே தெரிய வருது. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், இது என்ன நியாயம்?
என் மேல் நடவடிக்கை எடுத்தா யாரு புகார் கொடுத்தா, யாரு இந்த மாதிரி என் மேல என்ன கேஸ் இருக்குது, எதனால பிரச்சனை, அது எல்லாத்தையும் சொல்லணும்ல. ஒண்ணுமே சொல்லாம இப்படி ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களை அனுப்புறதுல என்ன நியாயம்னு அவர்கிட்ட கேட்கிறேன். அதனால ரீசன் எனக்கு சொல்லுங்கிற. அவர் சொல்றாரு, ஸ்ரீலங்கால அப்படித்தான், ஸ்ரீலங்காவில் காரணமெல்லாம் சொல்ல மாட்டோம், நாங்க டீபோர்ட் பண்ணுவோம், அதுதான் நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. இது எப்படி என்ன அணுகுறாங்கன்னா, ஒரு அக்யூஸ்டை எப்படி செய்வாங்களோ அந்த மாதிரி செய்கிறாங்க. எனக்கு எதுவுமே தெரியலை. ஆனால் பின்னாடி தான் அந்த விஷயங்கள்லாம் தெரிய வருது. ஏன் அங்கே உள்ள அதிகாரிகள் நம்மகிட்ட அப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறது பின்னாடி தான் தெரிய வருது. ஏன்னா என் மேலே பயங்கரமான ஒரு கேஸை கொடுத்துருக்குறாங்க. ஒரே இடத்துல உட்கார வைக்கிறாங்க, இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. பாஸ்போர்ட்டு டிக்கெட் எல்லாத்தையும் அவங்க பறிமுதல் செஞ்சுட்டாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஏசிடிஜிஎஸ் அவர்களையும் தொடர்பு கொண்டு பேசுகிறேன், இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுறாங்கங்கிறத. அவங்க எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் மேலே ஒரு பிரச்சனையும் இல்லை, விசா பிரச்சனை எந்த இதுவுமே இல்லை, நல்லபடியாக நம்ம எடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்களும் முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விஷயம் ஒன்றும் தெரியாதனால என்னங்கிறத அவங்களாலையும் கணிக்க முடியலை. கடைசியில் என்ன பண்ணுறாரு, கூட வந்த போலீஸார், உங்கள்கிட்ட காசு இருக்குதான்னு கேட்குறாரு. என்கிட்ட காசு இருக்குது, 3000 ரூபா கொடுங்க, இந்தியன் மணி 3000 ரூபா கொடுங்கன்னு கேட்குறாரு. சரி, விசா எடுக்கிறதுக்காகத்தான், இலங்கை விசாவை எடுக்கிறதுக்காகத்தான் நம்மகிட்ட பணம் கேட்குறாங்க என்று நான் நினைத்து கொண்டு அந்த 3000 ரூபாயை அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் பின்னாடி தான் தெரியுது, கொஞ்சம் நேரத்தில் அந்த போலீஸ்காரரு என்னை ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு போனவர் மறுபடியும் உங்களுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. நான் ரிட்டன் டிக்கெட்டு பிப்ரவரி 9ஆம் தேதி எடுத்திருக்கிறேன், பிப்ரவரி 9ஆம் தேதி. அந்த ரிட்டன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி 2:30 மணிக்கு இலங்கையிலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட்டு, ஸ்பைஸ் ஜெட், அதில் எனக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த இருக்க டிக்கெட்டு நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நான் எவ்வளவோ சொல்கிறேன், கொஞ்சம் பொறுங்க, எங்கள் ஆட்கள் வெளியில் இருக்கிறாங்க, அவங்க உங்கள்கிட்ட பேசுவாங்க, அந்த நம்பரெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். என்ன ஏசிடிஜிஎஸ் அவர்களும் பேசுகிறாங்க. ஆனால் என்ன பேசுனாலும் அவர் காதில் வாங்குற மாதிரி இல்லை. கடைசியில் என்னை ஃப்ளைட்லேயும் ஏற்றிட்டாங்க. என்னுடைய பாஸ்போர்ட்டு டிக்கெட் எதையுமே என் கையில் கொடுக்கல. அந்த ஃப்ளைட்டில் வந்த ஒரு பொறுப்பாளி இடத்துல அவங்க ஒப்படைச்சு செக்யூரிட்டி ஃபைல்னு சொல்லி ஒரு ஃபைலுக்குள்ளே அதை போட்டு கொடுத்து விட்டாங்க. இப்போ இலங்கையில் இருந்து நான் நம்ம நாட்டுக்கு 3:30 மணிக்கு, மதியம் 3:30 மணிக்கு இந்தியாவுக்கு மதுரையில் இறங்குறேன். இறங்குனோடனே அந்த பெண்மணி என்கிட்ட இந்த உங்கள் பாஸ்போர்ட் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் நீங்கள் டீபோர்ட் ஆன விஷயம் எதையும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு என்னுடைய நன்மை கருதி சொன்னாங்க. அந்த ஃப்ளைட்டில் அந்த பெண்மணி டீபோர்ட் ஆன விஷயத்தை நீங்கள் எதுவும் காட்டிக்கிறாதீங்க, வந்துட்டு போன மாதிரி நீங்கள் பொதுவாக இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போய் என்னுடைய பாஸ்போர்ட்டை நான் கொடுக்கும்போது, எப்போ போனீங்க, மதுரையிலேருந்து நீங்கள் எப்போ போனீங்க அப்படின்ட்டு கேட்டாங்க. இப்போ நம்ம பொய் சொல்ல முடியாத, உண்மையை நான் சொல்லிட்டேன், காலையில் தான் போனேன். இப்போ காலையில் போனீங்கன்னா மதியம் வந்துட்டிங்கன்னா உங்களை டீபோர்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு சொல்லி அவங்க பாஸ்போர்ட்டை பார்க்குறாங்க. மற்ற ஃபைல் என்கிட்ட உள்ள அந்த ஃபைல் எல்லாத்தையும் பார்த்து டீபோர்ட்டுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க காரணத்தை கேட்குறாங்க, ஏன் உங்களை டீபோர்ட் பண்ணாங்க, மதுரையில் ஏன் டீபோர்ட் பண்ணாங்க. நான் சொன்னேன், காரணம் நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், யாருமே காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்போ அங்கே உள்ள அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அங்கே இலங்கையில் உள்ள அதிகாரிகள்கிட்ட ஃபோன் பண்ணி மதுரையில் உள்ள அதிகாரிகள் பேசுகிறாங்க, அப்பையும் காரணம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடைசியில் இந்த அதிகாரிகள்லாம் ஒன்று சேர்ந்து வேறு மாதிரி முறையில் என்னை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா காரணம் அவங்களுக்கு தெரியலையே, நீ என்ன மிஸ்டேக் பண்ண, எதுவும் கடத்துனியா, அதில் என்ன வேலைக்காண்டி போன அப்படின்ட்டு ரொம்ப ஒரு அக்யூஸ்டை, ஒரு குற்றவாளியை எப்படி விசாரிப்பாங்க, ஒரு அதற்ற தொனியில் அந்த மாதிரியான முறையில் அணுக ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இல்லை உண்மை, நான் இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு போனேன், எனக்கு பிடிக்காதவங்க சில பேர் என் மேலே கேஸ் கொடுத்துட்டாங்க, அதனால தான் நான் வந்துட்டேன், நான் காரணம் கேட்டால் அவங்க சொல்லலை, அதிகாரிகள் சொல்லலைங்கிறத சொன்னோனையுமே அப்போ தான் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, 1.5 மணி நேரம் என்னை ஏர்போர்ட்லேயே வச்சு விசாரித்து பல வகையான விஷயங்களுக்கு பின்னால் நான் வெளியில் வர்றேன். இதுதான் நடந்துச்சு. இப்போ நீங்கள் மக்கள் சிந்திக்கணும். நான் இப்போ இது மக்கள் இதிலேருந்து பல வகையான படிப்பினைகளை நீங்கள் பெறணும். இந்த விஷயத்தை யார் செஞ்சுருப்பா? ஏன்னா நான் இலங்கைக்கு பல தடவை பயணம் பண்ணியிருக்கேன், 6-7 முறை இலங்கைக்கு போயிருக்கிறேன். போனதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயத்தை பேசுறதுக்காகத்தான். ஏதாவது டிஎன்டிஜேவுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன பிரச்சனையோ அந்த விஷயத்தை பேசுறதுக்காகத்தான் 6-7 முறை நான் இலங்கைக்கு பயணம் பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு தடவையும் விமான நிலையத்தில்
என் மேலே எந்த குற்றச்சாட்டும் வரலை, எந்த பிரச்சனையும் வரலை, ஒரு பிரச்சனையும் வராமல் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். இதுதான் நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு டிஎன்டிஜேவிலிருந்து நான் வெளியே வந்தவுடன் முதலாவதாக நான் போகக்கூடிய இந்த வெளிநாட்டு பயணத்தில் என் மேலே கேஸு கொடுத்துருக்குறாங்கன்னா, அதனால் என்னை நாட்டுக்குள்ளே வரவிடாமல் ஆக்கியிருக்கிறாங்கன்னா, ஹதீஸுகளை பாதுகாக்கணுங்கிற அடிப்படையில் நான் மேற்கொள்ளக்கூடிய இந்த பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுக்கிறாங்கன்னா, இது எந்த வகையில் நியாயம்? இதை நல்ல மக்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார்களா? கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்குது, அவங்க கருத்தை சொல்லணும், சரியா தப்பா அதை மக்கள் பார்த்து முடிவு செஞ்சுக்கிடுவாங்க. ஆனால் ஒருவரை ஊருக்குள்ளே வர விடாமல் அவருடைய எந்த அளவுக்கு நான் என்னுடைய பாஸ்போர்ட்டை கேன்சல் பண்ணி அதில் சீல் வைக்கிற அளவுக்கு மதுரையில் பிரச்சனை பெருசாகிடுச்சு. இவர் பாஸ்போர்ட்டை ஹோல்டு பண்ணிருங்கன்ட்டாங்க, சீல் வச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் பேசி ரொம்ப விஷயங்களை எல்லா பிரச்சனையும் இந்த என்னென்ன பிரச்சனை நடந்துச்சோ அவ்வளோத்தையும் அவங்ககிட்ட சொன்னோன்னையும் தான் சரி இது உள் விவகாரம் போலன்னு சொல்லி இது சாதாரண பிரச்சனைன்னு சொல்லி அவங்க வெளியே விட்டாங்க. அப்போ இதெல்லாம் நல்ல மக்களுக்கு அழகா இப்படி செய்யலாமா என்பதை யோசிச்சு பார்க்கணும் ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த வேலையை யார் செஞ்சுருப்பாங்கன்னா கண்டிப்பாக எஸ்எல்டிஜே தான் இந்த வேலையை செஞ்சுருக்கணும். ஏன்னா என்னுடைய பாஸ்போர்ட் நம்பர் அவங்கள தவிர வேறு யாருக்கும் தெரியாது. ஏன்னா என்னுடைய பாஸ்போர்ட் காப்பியை பல தடவை அவங்களோட நான் பயணம் பண்ணதுனால அவங்களுக்கு தான் நான் பாஸ்போர்ட் காப்பியை அனுப்புனேன். அது மாதிரி டிஎன்டிஜேக்கு நான் அனுப்புனேன். என்னுடைய பாஸ்போர்ட் நம்பர், பாஸ்போர்ட் விவரம் வேற யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த வேலையை யார் செய்திருப்பார் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் இன்றைய தினத்தில் வந்த தகவல், அதாவது இந்த இலங்கை பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இருந்து விமான நிலையத்திலேருந்து வந்த தகவல், யார் புகார் கொடுத்துருக்கிறா, எப்போ கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கும்போது நேற்று தான் இந்த பிரச்சனை எனக்கு நடக்குது. நேற்றைய தினம் காலையில் 9 மணிக்கு இந்த கேஸை கொடுக்குறாங்க. இது என்னமோ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியோ 6 மாதத்துக்கு முன்னாடியோ நான் எஸ்எல்டிஜே என்னை அழைச்சாங்களே அப்போது அந்த நேரத்தில் சமீபத்திலேயோ இந்த புகார் கொடுக்கப்படலை. நேற்றைய தினம் காலையில் நான் இலங்கைக்கு வரப்போகிறேங்கிற செய்தி உலகமெல்லாம் பரவுனோனையுமே காலையில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த புகாரை கொடுக்குறாங்க. யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு முன்னாடி இவரை யார் இவரை அழைச்சாங்களோ அவங்க தான் இவர் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் அந்த விமான நிலையத்தில் உள்ள ஒரு அதிகாரி நமக்கு தெரிவிச்சிருக்கிறார். என்ன புகார் கொடுத்தாங்கன்னு பார்த்தா பொருளாதார மோசடி தான். என் மேலே என்ன அவதூறை யார் சொன்னாங்களோ அதே பொருளாதார குற்றச்சாட்டை தான் அங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வேற யாரோ சொன்னால் அதை வச்சு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. என்னை அழைத்தவர்கள் என்னுடைய பாஸ்போர்ட் காப்பியை வச்சு இந்த மாதிரி வந்தார் போனார் எங்களோட இருந்தார் மோசடி பண்ணிட்டாரு பொருளாதார மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்ததின் அடிப்படையில் நேற்றைய காலையில் 9 மணிக்கு கொடுத்த அடிப்படையில் இவ்வளவு பிரச்சனைகளும் நடந்திருக்கு சகோதரர்களே. ஆதாரபூர்வமான நபிமொழிகளை அறிவுக்கு முரண், குரானுக்கு முரண், நடைமுறைக்கு சாத்தியமில்லை, லாஜிக்கு பொருந்தலை என்று சொல்லி மறுக்கிறது பிடிக்காம தான் நான் டிஎன்டிஜியிலிருந்து வந்தேன். அதுதான் காரணம்ங்கிறது எல்லோருக்கும் நல்ல தெரியும், அங்கே உள்ளவர்களுக்கும் நல்ல தெரியும். ஆனால் வந்ததுலேருந்து தொடர்ந்து அப்போ தான் என்ன செஞ்சாங்க, அந்த ஆரம்ப நேரத்துலையும் நான் காசுக்காண்டி போயிட்டான், சலஃபிகளோட தொடர்பு இருக்குது, ஒப்பந்தம் பண்ணிட்டாரு அப்படிலாம் இல்லாத அவதூறுகளையும் பொய்களையும் சொன்னாங்க. இப்போ இந்த அவதூறுகளை என்னுடைய இலங்கை பயணத்தில் அங்கே உள்ள விமான நிலையத்திலையும் இதே அவதூறுகளை அங்கே சொல்லி நடவடிக்கை எடுத்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு நல்ல மூமின் செய்ய வேண்டிய வேலையா? ஒரு நல்ல அல்லாவை நம்பியவர்கள், மறுமையை நம்பியவர்கள், நரகத்தை பயந்தவர்கள், ஒரு முஸ்லிமுடைய இயல்பான நல்ல குணம் உள்ளவர்கள் இது போன்ற வேலையை செய்வார்களா என்று மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த பொருளாதார விஷயத்தை தொடர்ந்து சொல்றதுனால நான் சில விஷயத்தை உங்களிடத்துல சொல்றேன். இன்றைக்கு நான் டிஎன்டிஜேவிலேருந்து வந்ததுல இருந்து 3 மாதங்கள் கிட்ட ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நான் எந்த வேலையிலையும் போய் சேரலை, எந்த வருமானமும் எனக்கு இல்லை, எந்த சலஃபுகளிடமிருந்தும் எனக்கு எந்த வருமானமும் வரலை. நான் ஒரு வேலை இல்லாமல் நீ அடுத்து ஒரு தொழில் செய்யறதுக்காகத்தான் இனி நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிலையில தொடர்ந்து பொருளாதார மோசடி, காசு பணம் இப்படியே சொல்லி அதையே என்னுடைய இந்த பாஸ்போர்ட்டை முடக்கிற அளவுக்கு புகாரா தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் நல்லா இருக்கா என்று சகோதரர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அடுத்து இந்த வேலையை யார் செய்வான்? நான் எதுக்கு போகிறேன்?
உங்களை பற்றி நீங்கள் என்னை பற்றி எவ்வளவோ ஆரம்பத்திலிருந்து ஒரு வக்கரமான முறையில் ஒரு கடினமான மோசமான அடிப்படையில் தான் என் விஷயத்தில் நீங்கள் நடந்துக்கிட்டே வர்றீங்க. இந்த மாதிரி என்னுடைய கண்ணியத்தில் கை வச்சிங்க. அடுத்து என்னுடைய மெயில் ஐடியில் உங்கள் பாஸ்வேர்டு உங்களில் உள்ள ஒருவருக்கு தெரியும். அவருடைய மெயில் ஐடியை தான் நான் ரெக்கவர் ஐடியாவும் கொடுத்துருந்தேன். அப்போ இதையெல்லாம் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய மெயில் ஐடியை உள்ளக புகுந்து அதை பிளாக் பண்ணி அங்கே உள்ள தகவல்களை எல்லாம் திருடி அதை நாசமாகவே ஆக்கிட்டீங்க. அதோடு இல்லாமல் இன்னைக்கு கருத்துக்களை நான் சொல்கிறேன். என்னை பற்றி நீங்கள் இவ்வளவு செஞ்சாலும் உங்களுடைய தனிப்பட்ட பிஜேவுடைய தனிப்பட்ட விஷயத்தையோ அங்கே உள்ள அறிஞருடைய தனிப்பட்ட விஷயத்தையோ நான் பேசலை. கருத்துக்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நீங்களும் கருத்துக்களை சொல்லலாம். அதை விட்டுட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அஸ்திவாரத்தில் கை வைக்கிற வேலைகளை நீங்கள் செய்கிறீங்களே, அல்லாவை பயந்தவர்கள் இப்படி செய்வார்களா? அல்லாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் யார் செஞ்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உம்ரா பயணத்துக்கு போனாங்க. அப்படி அவர்கள் போன நேரத்திலே மக்கத்து காஃபிர்கள் அவங்கள ஊருக்குள்ளே விடாம மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சாங்க. அல்லாஹ்வுடைய பூமியில யாருக்கு எங்கேயும் போக உரிமை இருக்குது, ஆனால் தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி ஊருக்குள்ளே விடாமல் அவங்கள திருப்பி அனுப்பிச்சாங்க. அவ்வளோ பேரும் கவலைப்பட்டு அழுது கொண்டு தான் சென்றார்கள். இதெல்லாம் காஃபிர்களுடைய வளமுறை இல்லையா? அந்த வளமையை நீங்கள் செய்யலாமா? அந்த கலாச்சாரத்தில் நீங்கள் போகலாமா? யோசிச்சு பாருங்க. எந்த வழியில் நீங்கள் போய் கொண்டு இருக்கிறீர்கள்? இதெல்லாம் யாருடைய வழி? ஒரு முஸ்லீமுடைய விஷயத்தில் இப்படி நடக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது நல்ல மக்களுடைய செயல்பாடே கிடையாது. இதெல்லாம் வரலாற்றில் புரட்டி பாருங்க. யார் இப்படி நடந்தா? முஸ்லிம்கள்ட்ட யார் இப்படி நடந்தா? ஹவாரிஜிகளும் முஅத்தஸிலாக்களும் தான் இப்படி நடந்தார்கள். குர்ஆன் சுன்னாவை போதித்தவர்கள் நபி மொழியைத்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன இமாம் அஹ்மது பின் ஹம்பலை முஅத்தஸிலாக்கள் சிறையில் அடைத்தார்கள். நான் சொன்ன கருத்துக்கு வரல இல்லை, நீ ஹதீஸை நான் ஏற்றுக்கிறாத ஹதீஸையை நீ சொல்ற, ஜெயிலுக்கு போன அவரை ஜெயிலில் அனுப்புனாங்க. சுன்னாவுல உள்ள அவ்வளவு அறிஞர்களையும் பல பேரை நாடு கடத்தினாங்க, பல பேரை அடித்தார்கள். இதெல்லாம் ஹராம் முஸ்லிமுடைய விஷயத்தில். ஆனால் முஅத்தஸிலாக்கள் அதை ஹலாலாக்கினார்கள். ஏன்னா அவங்க ஒரு விதியை போட்டுக்கிட்டாங்க. என்ன? நம்முடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக எவன் வந்தாலும் சரி, அவன் களிமா சொன்னவனா இருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி இருந்தாலும் நமக்கு மாற்றமான கருத்தை சொன்னால் முடிந்த அளவு நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை ஒடுக்கணும், அடக்கணும், அழிக்கணும் அப்படிங்கிற குரூர புத்தி கொண்டவர்கள் அந்த முஅத்தஸிலாக்கள். அப்படியே அந்த முஅத்தஸிலாக்களை இன்றைக்கு இவர்கள் உரித்து வைத்திருக்கிறார்கள். அதான் வேதனையான விஷயமாக இருக்கிறது. இப்படிலாம் செய்யலாமா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க சகோதரர்களே. அந்த சகோதரர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. நம்மளை அழைச்ச அந்த ஏசிடிஜே சகோதரர்கள் டிக்கெட் காசு 15,000 ரூபாய் அவ்வளோ வேஸ்ட்டு. அல்லாஹ் நன்மையை தருவான், அது தனி. ஆனால் என்ன நோக்கத்துக்காக நம்மளை அழைச்சாங்க? நம்ம போனோம் வந்தோம், ஆனால் நம்ம பயான் பண்ண முடியலை. எந்த நோக்கத்துக்காக நம்மளை அழைச்சாங்களோ அந்த சகோதரர்கள் அவங்களும் அழுகுகிற அளவுக்கு கண்ணீர் வெடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணி எவ்வளோ வேதனையாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினா நீங்களாம் என்ன ஆவீங்க? உங்களுடைய மறுமை நிலை என்ன ஆகும்? ஹதீஸை சொல்றீங்க, இத்தகை தாவத்தல் மதுலும், பாதிக்கப்பட்டவனின் பிரார்த்தனையை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவங்களுடைய கண்ணீருக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். சாதாரண பாவத்தையா நீங்க செஞ்சிருக்கிறீங்க? யோசிங்க, சிந்திங்க. எப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்கிறோம்? இதனால மறுமையில் வரக்கூடிய விபரீதம் என்ன, விளைவு என்ன? அல்லாஹ்விடத்தில் அவர்கள் முறையிட்டால் இவர்கள் மன்னிக்காமல் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இவர்கள் தான் மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிலாம் செஞ்சா நம்மளை தடுத்துடலாம், முடக்கிடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போடாதீங்க. இது ஒரு முறை இல்லை, இப்படி நீங்க 1000 முறை என்னை ஸ்ரீலங்காவுக்கு வரவிடாமல் டீபோர்ட் செய்தாலும் அடுத்த தடவையும் நான் போவேன். இப்படிலாம் செஞ்சா நம்ம பயந்துருவோம், ஒடுங்கிருவோம், அதெல்லாம் கிடையாது. ஹதீஸ்களை ஆதாரபூர்வமான நபிமொழிகள் குறித்து மக்களுக்கு சொல்லி உங்களுடைய முஅத்தஸிலா வழிகட்ட சிந்தனையையும் ஹதீஸ் மறுப்பு கொள்கையையும் லாஜிக்கை வச்சு ஒரு மனிதனுடைய சிந்தனையை வச்சு ஹதீஸ்களை இஷ்டத்துக்கு தூக்கி எறிகிற அநாகரிகமான போக்கையும் கண்டிப்பாக எதிர்த்து நான் பேசுவேன், மக்களிடத்திலே சொல்லுவேன். இதை கண்டு நான் பயப்படுறதுக்கு இல்லை. சொல்ல போனா உங்களுடைய இந்த ஃபித்னாவுனால எனக்கு இன்னும் உறுதி தான் வந்திருக்கிறது. மேலும் இன்னும் நம்ம மக்களிடத்தில் கொண்டு போகணும். எந்த காலத்தில் இப்படி செஞ்சுட்டா கருத்துக்களை சொல்ல விடாம தடுத்துற முடியுமா? எந்த காலத்தில் வாழ்றோம்? நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பயான்னு சொல்லி நம்முடைய கருத்துக்களை சொல்லி அதை போட்டு விட்டா உலகம் பூரா அது சென்று விடுகிறது. இதெல்லாம் ஒரு அற்ப வேலை. இதனால ஒன்றும் தடை செய்ய முடியாது.
அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். ஏசிடிஜே சகோதரர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அல்லாஹ் இந்த விஷயத்துல உங்களுக்கு நிறைய நன்மைகளை தருவான். எதுவுமே நமக்கு இழப்பு கிடையாது. வெளிப்படையில பார்த்தா நமக்கு இழப்பு மாதிரி தெரிஞ்சாலும் கண்டிப்பாக அல்லாஹ் இதுல நிறைய நன்மைகளை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறான். அந்த இன்னும் அல்லாஹ் ஏதோ நன்மையை நாடி இருக்கிறான், அதனால தான் இப்படி நடந்திருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டு நீ அடுத்த கட்ட வேலைகளை நீங்கள் செய்யுங்கள். நீங்கள் என்னை அடுத்து ஸ்ரீலங்காவுக்கு அழைத்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நான் வருகை தருவேன். இந்த முஅத்தஸிலா வழிகேட்டுக்கும் ஹதீஸ் மறுப்பு கொள்கைக்கும் எதிராக நான் மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து ஹதீஸின் பக்கம் மக்களை நான் அழைக்கின்ற வேலையை தொடர்ந்து செய்வேன். மக்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நான் இலங்கைக்கு போய் பயான் பண்ணி அதுல சிந்திக்கிற மக்களை விட உங்களுடைய ஃபித்னாவால் நிறைய மக்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இவர் தடுக்கப்பட்டார், ஏன் இவரை தடுக்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க, அப்ப இவர்களிடத்துல உண்மை இல்லை. இதைத்தான் தரிக்காவாதிகள் செய்தார்கள். பிரச்சாரத்தை பண்ண விடாம, ஊருக்குள்ள வர விடாம தடுக்கிற வேலையெல்லாம் வழிகேடர்கள் செய்தார்கள். ஆனால் சத்தியத்தில் உள்ள மக்கள் யாரா இருக்கட்டுமே, விஷயத்தை சொல்லட்டுமே, கேட்போமே, அது நல்லதா கெட்டதா அதை அடுத்து ஏன் அவரை பேச விடாம தடுக்கணும், ஏன் ஊருக்குள்ள வர விடாம தடுக்கணும் என்று சிந்தித்து இந்த காரியத்தை செய்தவர்கள் மக்கள் புறக்கணிப்பார்கள், புறக்கணித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதில் நிறைய நன்மையை வைத்திருக்கிறான். மக்கள் சிந்தித்து நபிமொழியின் பக்கம் வர வேண்டும், ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை ஏற்க வேண்டும். ஒரு தனி மனிதருடைய சிந்தனையை அடிப்படையாக வைத்து குர்ஆனுக்கு முரண் என்று சித்தரித்து ஹதீஸ்களை மறுத்து அந்த மோசமான வேலையை ஈடுபட்டு விடக்கூடாது என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.